ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். என் கூட அரியன் வந்திருக்காரு. நேற்று நாம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டில் வச்சுட்டு தான் போனோம். பஞ்சாபா இல்லை ஜிடியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பஞ்சாப் பண்ணோம். பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. நான் ஹாப்பியாக வந்திருக்கேன். சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஜிடி ஏன் தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜிடி ஏன் தோத்தாங்க? போலிங் சரியாக போடல. அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். எப்போ உங்களுடைய மெயின் பவுலர்ஸ்ன்னு நீங்கள் திங்க் பண்ணுற 3 பவுலருமே உங்களுக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த மேட்ச்சை நீங்கள் கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப எதிர்பார்த்த சிராஜ் அண்ட் தென் வந்துட்டு ரபாடா, ரஷீத் கான் எல்லாருமே இல்லை மெயினாக வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரைக் பவுலர்ஸில் இவங்க 3 பேர் எப்பயுமே இருப்பாங்க. பிரசித் கிருஷ்ணாவும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பவுலர். இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அடி வாங்கினாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அடி வாங்கினது மட்டும் கிடையாது, சாய் கிஷோர் தவிர வேறு யாருமே விக்கெட்ஸே எடுக்கல. அவர் எடுத்த அந்த ஒரு 3 விக்கெட் மட்டும்தான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ரன் ரேட்டை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிச்சேன்றது தவிர, அவருடைய ஸ்பெல் முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவங்க ஸ்கோர் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வந்து அவங்க ஆடி இருந்தாங்க. எப்போயுமே நம்மளுக்கு தெரியும் ஜிடியில் வந்துட்டு அகமதாபாத்தோடைய விக்கெட் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ளாட் விக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண செகண்ட் ஹாஃப்லேயும் வந்துட்டு பேட்டிங்க்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அந்த விக்கெட், அந்த டியூ ஃபேக்டர் அதெல்லாம் இருக்கும் போது இந்த மேட்ச் வந்துட்டு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் அட் தி சேம் டைம் ஜாஸ் பட்லர் அவுட் ஆகிறதுக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் இருந்துச்சு கண்டிப்பாக ஜிடி வந்துட்டு ஜெயிக்கிறது. ஏன்னா ஜிடியுமே பெருசாக விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி பட்லர், ரூதர்ஃபோர்ட் நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட்லர் விக்கெட் தான் மெயின் பாயிண்டாக இருந்துச்சு. அண்ட் வைசாக் விஜயகுமாரை இம்பாக்ட் பிளேயராக பஞ்சாப் கிங்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் 145 ஸ்பீடில் ஃபுல்லாக வைடாக போட்டு கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் மேட்ச் கொஞ்சம் லைக் அது பிளானே வந்துட்டு ஒயிட் ஃபுல் டாஸ் போடுறதா இல்லை ஒயிட் யார்க்கர் போடுறதா அப்படின்றது தெரியல. பட் இன்றைக்கி அவங்களுக்கு அது வந்துட்டு கரெக்டாகவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகி இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி இன்றைக்கி இந்த பிளான் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கங்கே வந்துட்டு ஒரு 2 பவுண்ட்ரி வந்து எட்ஜ் ஆகி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட வந்துட்டு மேட்ச் எய்தர்வே எப்படி வேணால் நம்மளுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். பட் ரொம்ப எக்ஸப்ஷனலாக போட்டாருன்னு சொல்ல மாட்டேன் நான். பட் லக்கும் வந்துட்டு அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ஃபேவராக இருந்துச்சு. உங்களுக்கு ஒயிட் யார்க்கர்ஸ் போடுறதுக்கும் ஒயிட் ஃபுல் டாஸ் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லோ ஃபுல் டாஸ் போட்டு நான் நிறையா பவுலர்ஸ் நான் பார்த்துருக்கேன். பட் இவர் போட்ட நிறைய ஃபுல் டாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலெலாம் கூட போச்சு. பட் அதான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எட்ஜ் வாங்கியிருந்தால் கூட அது 4 போயிருக்கும். ஒரு லக்கி எஸ்கேப் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். கிரிக்கெட்டில் வந்துட்டு அந்த ஒரு நூல் அளவு தான் அந்த பேராமீட்டர்ஸ்லாம். அதில் வந்துட்டு லக்கும் வந்துட்டு பஞ்சாப்க்கு இன்றைக்கி வந்துட்டு ஃபேவராக இருந்துச்சு. ஓகேண்ணா. பஞ்சாப் பற்றி பேசும்போது அவங்களோட ஃபஸ்ட்டு பேட்டிங் பிரியன்ஸ் ஆர்யா வந்தார், டெபியூட் ஆனார், செம்ம சம்பவம் பண்ணார். ஒரு யங்ஸ்டர் அகைன் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பிரியன்ஸ் ஆர்யாவை தொடர்ந்து கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தன்னோட பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு 97 வரைக்கும் அடித்தார். சஷாங்க் சிங்கோட பேட்டிங் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸ்டோயினிஸோட கிளிம்சஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், லைக் இந்த ஒரு ஃப்ளாட் டெக்கில் வந்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 220+ வந்து அடித்தா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னும் போது அவங்க அந்த 220யும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குஷனாக வந்துட்டு ஒரு 20 ரன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா அடித்தாங்க. அதுக்கு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, லைக் ஷஷாங்க் ஆடும் போது ஒரு கேப்டன் வந்துட்டு 90ல் விளையாடும் போது ஷஷாங்க்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். அவருக்கு சிங்கிள் கொடுக்கணுமோ, ஒரு 100 ஆடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அங்கே அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு கிளியராக இருந்திருக்கும். உன்னோட ஜோனில் இருந்துச்சுன்னா நீ அடி, ஸ்ட்ரைக் நீனே வச்சுக்கணும், 100 அடிக்கிறத பற்றிலாம் நீ யோசிக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்கும் போது அதுதான் வந்துட்டு ஒரு கேப்டன்ஷிப்புடைய அழகும் கூட. ஏன்னா ஈஸியாக வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கலாம், அவர் வந்துட்டு இந்தியன் டீம் ஆடுறாரு, ஒரு அவருடைய ஜூனியர் அங்கே இருக்கும் போது வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரைக் கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்டு ஸ்ரேயஸ் வந்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம போன சீசன் நம்ம பார்த்தோம். ஆஸ் எ கேப்டனாக வந்துட்டு அவர் கேகேஆருக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லாவே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆஸ் எ கேப்டனாக. திரும்ப அகெயின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் எபிலிட்டி இருக்கிறத வந்துட்டு ஸ்ரேயஸ் நீ காமிச்சிருந்தார். ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ நம்ம ஜிடியோட பவுலிங் பற்றி பேசும்போது எல்லாருமே அடி வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். நீங்கள் மேட்ச் பார்க்குறப்போ ஒன்று சொல்லியிருந்தீங்க, ஷாருக் கான் சூப்பர் பவுலர், அவரை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஷாருக் கான் நல்லா போட்டு பார்த்துருக்கோம், டிஎன்பிஎல் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. பட் அவர் ஏன் யூஸ் பண்ண மாட்டுறாங்க? இல்லை, லைக் அது இவங்க மட்டும் கிடையாது. நான் இதுவரை ஐபிஎல்லில் வந்துட்டு நான் நிறையா மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஷாருக் கானை வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஷாருக் கானை வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு அவங்க நிறையா வந்துட்டு ஃபஸ்ட் டிவிஷன் மேட்சஸ் விளையாடும் போது நான் பார்த்துருக்கேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு 28 ஓவர்ஸ் 30 ஓவர்ஸ் கூட போடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு பவுலர். சும்மா வந்துட்டு ஒரு எண்ட் சேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பவுலர் போடுறதுக்கும் நியூ பால்லே நல்ல கண்ட்ரோலில் போடுவார் ஷாருக் கான். நான் அங்கே பார்த்து நியூ பாலில் நல்ல ஸ்கிட் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பின்னருக்கு எப்படி ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்துட்டு நம்ம ஷோல்டர் பவர் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கும் வந்துட்டு அது ரொம்ப தேவை. ஷாருக் கான் வந்துட்டு ஷோல்டரை நல்லாவே யூஸ் பண்ணுவார். பேட்ஸ்மேன் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பேக் ஃபுட் போயிட்டா
கண்டிப்பாக வந்துட்டு பால் வந்து பேடில் டம்முன்னு வந்து அடிக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குயிக்கர் ஒன் வந்துட்டு வச்சிருக்கிற ஒரு பவுலர். பட் தெரியல எதனால் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பொட்டன்ஷியலான ஒரு பவுலர் தான். ஓகே. சாய் கிஷோர் வந்துட்டு ஒரு எண்டில் நல்லா போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு எண்டில் வந்துட்டு ரஷீத் கான் அடி வாங்குறாரு அப்படின்னும் போது இன்னொரு ஸ்பின்னிங் ஆப்ஷனாக கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் ஸ்பின்னர் தான் எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கான். அவர் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகேண்ணா. நீங்க வந்து சாய் கிஷோர் பத்தி பேசும்போது, இன்னைக்கு 2 சாய் ஃப்ரம் தமிழ்நாடு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் பிரச்சனை என்னன்னா 2 பேருமே லூசிங் சைடுல இருந்தாங்க. சாய் சுதர்ஷனோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க. சாய் கிஷோரோட பவுலிங் பத்தி சொல்லிட்டீங்க. சுதர்ஷனோட பேட்டிங் திரும்ப கன்டின்யூ இல்ல பண்ணிட்டு லைக் இருக்காரு ஃபார்ம். சாய் சுதர்ஷன் வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன். நான் நெறைய வீடியோஸ்ல நான் இது வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்தியன் கிரிக்கெட்ல வந்து ஒரு இன்னொரு 10, 15 இயர்ஸ் அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஒரு பிளேயர்ல இப்ப அஸ்வினுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு லாங்குவிட்டி வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிளேயர் வந்துட்டு ஆடுனது கிடையாது. பட் ஆனா சாய் சுதர்ஷன் வந்துட்டு அந்த குறைய வந்துட்டு தீர்ப்பாரு அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. வெறும் ஒரு ஃபார்மட்ல மட்டும் கிடையாது. எனக்கு சாய் சுதர்ஷன் வந்துட்டு 2020 ஃபார்மட் விளையாடுறதுக்கு மேல டெஸ்ட் ஃபார்மட்லயும் அண்ட் தென் வந்து ஒன் டே ஃபார்மட்லயும் ஒரு பெரிய கரியர் அவருக்கு இருக்கிறதா எனக்கு வந்துட்டு தோணுது. ஓகேண்ணா. இந்த மாரி ஒரு ஹை ஸ்கோரிங் அப்படிங்கிறது நார்மலா கேஷுவலா வருது. ஸோ அகமதாபாத்த பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் கிரவுண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இத எப்படி பார்க்குறீங்க? 300 அடிச்சிருவாங்களா சீக்கிரம்? லைக் இப்ப இருக்கிற பேட்டிங் ஸ்ட்ரக்சர வச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா எதனா ஒரு மேட்ச் வந்துட்டு கண்டிப்பா இந்த சீசன்ல நம்ம 300 பார்ப்போம் அப்படின்றது தோணுது. பட் அத அடிச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல அடிச்சா தான் உண்டு. ஓகே. இந்த டோர்னமெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்லோ அண்ட் லோ ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ் வந்து நம்ம விளையாடுறது வந்துட்டு ட்ரை கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம விளையாடுறோம் இந்தியால. பீக் சம்மர்ல தான் நம்ம விளையாடுறோம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விக்கெட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஸ்லோ அண்ட் லோ ஆறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அ எல்லா டீமுமே வந்துட்டு அந்த டாப் 7 மேட்சஸ்க்குள்ள எதனா ஒரு டீம் 300 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு 300 ஒரு டீம் அடிப்பாங்களான்னு கேட்டா, எஸ்ஆர்எச் மேல வந்துட்டு அந்த பெட் வந்து நம்ம குடுக்கலாம். ஏன்னா, அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஒரு அடுத்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்துட்டு அவங்க வந்துட்டு திங்க் பண்றாங்க. அவங்களுடைய பார் ஸ்கோரே அவங்க திங்க் பண்றது வந்துட்டு 250, 260 அப்படின்ட்டு திங்க் பண்ணும்போது, கண்டிப்பா வந்துட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அ ஆர்சிபி வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒன் ஆஃப் தி ஃபிளாட் டெக்ஸ் நம்ம இந்தியால வந்துட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு, நம்ம சின்னசாமி ஓகே. ஸ்டேடியம்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மைல்ஸ்டோன வந்துட்டு எஸ்ஆர்எச் அங்க போய் விளையாண்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு அது வந்துட்டு ரீச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிற மாரி தோணுது. ஓகேண்ணா. எஸ்ஆர்எச் 300 அடிச்சாலும் திரும்ப குடுக்கக்கூடிய டீமா தான் இருந்திருக்காங்க. ஸோ ஆர்ஆருக்கு எதிராவும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. சேம் அதாவது என்னதான் அந்த 240, 260 அடிச்சாலுமே திரும்பி அந்த பவுலர்ஸும் அந்த கிரவுண்ட்ல குடுத்துறாங்க அப்படிங்கிற மாரி தான் தோணுது. கன்டெயின் பண்ண எதுவுமே இல்லையோ! சேப்பாக் கிரவுண்ட் மட்டும் தான் அந்த 150 அந்த ஒரு இதுல ரேடார்லயே இருக்கு. மத்த எல்லா டீமுமே பெருசா தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போட்டியிலுமே எல்லா பவுலர்ஸுக்குமே அடி அப்படிங்கிறது விழுந்திருந்துச்சு. பட் பஞ்சாப் கிங்ஸ்ல ஸ்ரேயஸரோட கேப்டன்சி அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் பண்ண பவுலிங் ரொட்டேஷன் மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் கூடவே நம்மளோட வைசாக உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ண விதங்கள் அது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதான் நான் உங்களுக்கு இனிஷியலாவே நான் சொல்ட்டேன். அந்த கேப்டன்ஷிப்ல வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ரொம்ப கூலா நல்லாவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணாரு. ஒரு மெச்சூர்ட் கேப்டன்சி வந்துட்டு இன்னைக்கு பண்ணாரு. அவருடைய பவுலிங் சேஞ்சஸ் மட்டும் கிடையாது. பேட்டிங் ஆடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கேப்டன்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பவுலிங்ல வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்த விதம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. மெயினா நீங்க சொன்ன மாரி அந்த இம்பாக்ட் பிளேயர வந்துட்டு அவர் யூஸ் பண்ண விதமா இருக்கட்டும். அண்ட் அட் தி சேம் டைம் வந்துட்டு பவுலர்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு சொல்றோம், லைக் வந்துட்டு அந்த ஒயிட் ஃபுல் டாஸ் வந்துட்டு போட்டாங்க. அந்த விஷயம்லாம் வந்துட்டு, நீங்க இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, 2 சைட் ஆஃப் தி கிரவுண்ட்லயுமே வந்துட்டு, நம்ம இனிஷியலா வந்துட்டு ஜிடி பவுலிங் போடும்போது வந்துட்டு ரன்ஸ் வந்துட்டு லீக் பண்ணாங்க. அதே வந்துட்டு பஞ்சாப் பவுலிங் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளான்ஸ்ல ரொம்ப கிளியரா இருந்தாங்க. ஒரு சைட வந்துட்டு பேக் பண்ணிடுறோம் நாங்க. என்னோட பவுலர்ஸ் அந்த சைட்ல தான் போடப்போறாங்க. நீ 4ஸோ, 6 அடிக்கணும், நீ இங்க தான் அடிக்கணும். அது மீறியும் நீ அடிக்கணும் அப்டின்னா, நீ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷாட் வந்து நீ கிரியேட் பண்ணா தான் நீ அடிக்க முடியும். பட்லருடைய ஸ்ட்ரென்த் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்துட்டு ஆஃப் சைட்ல வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கு. பட் இருந்தாலும் அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சைட்லயே தான் அவங்க பவுலிங் போட்டாங்க. அவர் ஒரு ஷாட்ட வந்து மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணி இன்சைட் எட்ஜ் ஆகி தான் போல்ட் ஆனாரு. மிட் விக்கெட்ல அடிக்க ட்ரை பண்ணி. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் திவாத்தியா வந்துட்டு லாஸ்ட்ல வந்து பேட்டிங் ஆடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ஷாட் வந்து ஆடுறதுக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் இருந்து பிக் பண்ணாரு அந்த பால. ஸோ என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு சைட வந்து கம்ப்ளீட்டா பேக் பண்ணி வச்சுட்டு, பவுலருக்கு வந்துட்டு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். எனக்கு ஒரு சைட்ல நீ போடு. உனக்கு அதுக்கு வந்துட்டு நான் ஃபீல்டு நான் குடுக்குறேன். அது மீறி எதையும் ட்ரை பண்ணாதீங்க அப்டின்ட்டு. ஸோ பவுலர்ஸும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அவங்களுடைய கேப்டனுக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகேண்ணா. ஸோ இந்த போட்டி அப்படிங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ண மாரி பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப நம்ம அடுத்த மேட்ச்சுக்குள்ள வருவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் வெஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ராஜஸ்தானோட ஹோம் கேமா இது இருந்தாலும், பட் நடக்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம் கவுஹாத்தில நடக்க போகுது இந்த ஓகே. போட்டி. 2 டீமுமே தோல்வியிலிருந்து வராங்கண்ணே. ஆர்ஆர் அண்ட் கேகேஆர். ஸோ கவுஹாத்தில நடக்க போகுது. இந்த போட்டி யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு? யாரு கீயா இருக்க போறாங்க?
நான் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து சொல்கிறது தான். கேகேஆர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக தெரியுது. அதோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஓப்பனர் வந்துட்டு அவங்க தோத்துருந்தாங்க அப்படின்னா கூட ஏன்னா நான் வந்துட்டு கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் எனக்கு தோணும். ஓகே, நான் கேகேஆர்ல யாரு மெயின் ஹீரோவா இருக்க போறாங்க இந்த மேட்ச்ல? கண்டிப்பாக சுனில் நரேன் வந்துட்டு என்னுடைய ஓகே. ஃபேவரட் பிளேயர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசலும் வந்துட்டு நல்லா விளையாடுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, எனக்கு உங்களுக்கே தெரியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு Okay. சாம்சன். ரெண்டையும் நான் சொல்லிக்கிறேன். தம்பி உனக்கு என்னப்பா? பிளேயரு சஞ்சு சாம்சன். அவ்வளோதான். நான் 2 பேரும் இதில் மட்டும் கரெக்டாக இருப்போம். ஸோ நம்ம கேமராமேன் நானு வழக்கம் போல ராஜஸ்தான் ராயல்ஸ். Fine. உங்களோட ஒப்பீனியன் வந்து கேகேஆரா இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய். தேங்க்யூ.